இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் போன குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே உங்கள் கையால் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை இன்றைக்கி நம்ம சீனி கிழங்குல தான் செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு 1/4 கிலோ சீனி கிழங்கு வாங்கிக்கோங்க. அதாவது சர்க்கரை கிழங்கு வாங்கிட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உள்ள இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சீனி கிழங்கு எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோர்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கிழங்குல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துருங்க. இது போல் ஒவ்வொரு துண்டாக எடுத்துட்டு அந்த கிழங்கு எல்லாத்தையுமே கையாலேயே உரித்து எடுத்துருங்க. உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் உரிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு இது நல்ல மாவு மாதிரி மசிச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்திருந்தால் தான் மசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒருவேளை மசிக்க வரலைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மசிச்சு வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதை இப்போ சேர்த்துருங்க. கிழங்கு துண்டு துண்டாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சிடணும். இப்போது 1 நிமிஷத்துக்கு இந்த கிழங்கை இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காயை கடாயில் சேர்த்துட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இது போல் நல்லா உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க விட வேண்டாம், மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வறுத்த இந்த தேங்காவை நம்ம ஏற்கனவே கிழங்கும் ரவையும் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அந்த ரவை முழுமையாக வேகணும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ இதோட 1/2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இனிப்பு பிடிக்கும்னா 1/2 கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா சீனி உருகிட்டு கொஞ்சம் லூஸான பதம் வந்த மாதிரி இருக்கும். இது நல்லா இறுகி வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா கிண்டி எடுங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர வரைக்கும் கிண்டி எடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எடுத்துட்டு ஆற விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். உருட்ட வரணும், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு இது ரொம்பவே கஷ்டமான ரெசிபி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் இதில் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன லட்டு சைஸுக்கு மாவை எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு 2 கைக்கும் நடுவில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பால் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. இது போலவே எல்லாத்தையும் உருட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு விரிஞ்ச கடாய் எடுத்து வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா கடாய் முழுக்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் இந்த மாதிரி விரித்து சேர்த்துருங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேர்க்கக்கூடாது, கடாய் முழுக்க பரத்தி சேர்த்துக்கணும். பாருங்கள் நான் சேர்க்குறேன்ல, இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாயோட பிடியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கரக்கி விட்டுக்கோங்க. அப்போ எல்லா ஓரங்களும் திரும்பி வரும். கரண்டியால் திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், அதோட ஷேப்பே மாறி போயிடும். அதனால கைப்பிடி இருக்கிற கடாயில் தான் இதை பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக வறுத்த தேங்காயில் கொஞ்சமாக மேலே தூவிட்டு மறுபடியும் இதை நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இனி நீங்கள் வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். இதை உருட்டி எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தக்ஷணசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.